அமெரிக்காவில் வடக்கு கரோலினா மாகாணத்தில் பிராந்திய அளவிலான தற்காப்பு கலை சாம்பியன்ஷிப் போட்டிகள் சிறப்பாக நடைபெற்றன. இசை, நடனம் போன்ற பொழுதுபோக்கு அம்சங்களுடன் கூடிய போட்டிகளில் மட்டுமே அமெரிக்க இளைஞர்கள் அதிக அளவில் ஆர்வம் காட்டுவது வழக்கம். ஆனால் அதை மாற்றி உடலுக்கும் மனதுக்கும் ஆரோக்கியம் தரும் தற்காப்பு கலை மீதான ஆர்வம் தற்போது இளைஞர்களிடம் அதிகரித்து வருகிறது. பலமுறை சாம்பியன் பட்டம் வென்றவரும் 4வது டிகிரி பிளாக் பெல்ட் பெற்றவரும் குவீன் சிட்டி ADA தற்காப்பு கலை பள்ளி உரிமையாளருமான திரு சங்கரன் ஜெயக்குமரன் அவர்களுக்கு வழிகாட்டி வருகிறார். அவரது முன்முயற்சியில் அமெரிக்காவின் முதல் தற்காப்பு கலை சாம்பியன்ஷிப் போட்டிகள் கடந்த 2019ஆம் ஆண்டு முதல் அமெரிக்காவில் ஆண்டுதோறும் நடைபெற்று வருகின்றன. இந்த ஆண்டுக்கான போட்டி கார்லோட் நகரில் உள்ள கருத்தரங்க மைய அரங்கத்தில் கடந்த 24ஆம் தேதி நடைபெற்றன. சிறப்பு விருந்தினராக 9வது டிகிரி பிளாக் பெல்ட் பெற்ற கிராண்ட் மாஸ்டர் MK லீ கலந்து கொண்டார். அமெரிக்காவின் பல பகுதிகளில் இருந்தும் தற்காப்பு கலை முதுநிலை பயிற்சியாளர்கள் மற்றும் தலைமை ஆசிரியர்கள் இந்த போட்டியை காண வந்திருந்தனர். 10 மாகாணங்களில் இருந்து 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் போட்டிகளில் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். உடல் வலுவும் உள்ள துணிவும் கொண்டவர்கள் ஆயுதங்கள், ஸ்பேரிங், போர் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளில் பங்கேற்று தற்காப்பு கலையில் தங்கள் திறமையை நிரூபித்து பட்டங்களை தட்டிச் சென்றனர். தற்காப்பு கலையில் அடங்கியிருக்கும் அறிவாற்றலுடன் கூடிய திறமை மற்றும் ஆர்வத்தை வெளிப்படுத்திய மாணவர்களுக்கு இந்த போட்டிகள் ஒற்றுமை மற்றும் தோழமை உணர்வையும் வளர்க்க உதவுவது இதன் தனிச்சிறப்பாகும். அமெரிக்காவின் முதல் தற்காப்பு கலை போட்டியை நடத்திய இந்தியர் என்ற பெருமையை பெற்றுள்ள திரு சங்கரன் ஜெயக்குமரன் இந்த தற்காப்பு கலை போட்டிகள் கடின உழைப்புக்கும் அர்ப்பணிப்புக்கும் ஒரு சான்று என்றும் வரலாற்று மைல்கல்லின் ஒரு பகுதி என்றும் தெரிவித்தார்.